வரவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. என்ன கண்ணம்மா, காலையிலே தாலாட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான் காமாட்சி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தாலாட்டு பாட்டு தெரியுமா? நானும் நிறைய கேட்டிருக்கேனே தாலாட்டு பாட்டெல்லாம். ஆராரோ ஆரிராரோ, ஆரேரோ ஆரிராரோ, யாரடிச்சு நீ அழுத ஏன் கண்மணியே கண்ணுரங்கா, தாய் மாம அடிச்சாரோ தாளம் பூ செண்டால, அத்தக்காரி அடிச்சாலோ அரளி பூ செண்டால. ரொம்ப அழகாக இருக்குது காமாட்சி. இப்படி ஆரம்பித்து இன்னும் நிறைய தாலாட்டு பாட்டுகள் நம்ம திரைப்பட பாடல்களில் கூட கேட்டிருக்கோம். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்னு கூட பாடுறத கூட கேட்டிருக்கோம். இதில் இந்த மாதிரி தாலாட்டு பாட்டுக்கள்லையே நான் முதல்ல பாடின இந்த காலமீது காலமீது கண்ணுரங்கு மகளை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தாலாட்டு பாட்டு. அதுவும் ஒரு பெண் குழந்தைய பார்த்து இதுதான் உனக்கு தூங்குறதுக்கான காலம், அந்த காலத்தில் தூங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்ச இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தாலாட்டு பாடல் காமாட்சி. அட என்ன கண்ணம்மா, தூக்கங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா என்ன? கண்டிப்பாக காமாட்சி. உடல் நலத்தையும் உடலையும் இணைக்கும் தங்கச் சங்கிலிதான் உறக்கம் அப்படின்னு தாமஸ் டெக்கர் அப்படிங்கிற ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய உண்மை தெரியுமா? ஏன்னா தூக்கங்கிறது தான் மனிதர்களோட மனம் மற்றும் உடல் நலத்திற்கு ரொம்ப இன்றியமையாதது. உதாரணமாக சொல்லணும்னா மைக்ரைன் அப்படிங்கிற ஒற்றை தலைவலி ஒரு நல்ல தூக்கத்துக்கு பிறகு சரியாகுது அப்படின்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜனவரி 3ஆம் தேதியை மேலை நாடுகளில் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்லீப் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க நம்மளுடைய ஆரோக்கியத்தோட தூக்கம் எவ்வளவு தூரம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறதுனால இதுக்காகவே ஒரு சிறப்பான ஒரு நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா காமாட்சி? என்னது, தூக்கத்துக்காக வெளிநாட்டுல ஒரு திருவிழா வச்சிருக்காங்களா? ஆனா நம்ம ஊர்ல தூங்காம இருக்கிறதுக்கு தானே திருவிழா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப புதுமையாவும் இருக்கு. பொதுவா ஏகாதசி, அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி, இந்த மாதிரி விழாக்கள்ல தான் தூங்காம இருந்திருக்கோம். அதை பத்தி தான் எனக்கு தெரியும். ஆமாம், இந்த தூக்கம் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகும்போது நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன் காமாட்சி. சங்க இலக்கியத்தில் பார்த்தோன்னா தூக்கம்ன்ற சொல்லே முதல்ல கிடையாது. ஸ்லீப் அப்படிங்கிறதுக்கான இணையான சொல்லா துயில், உறக்கம் இப்படியான சொற்கள் தான் இருந்திருக்கு. ஆமா கண்ணம்மா, நான் கூட படிச்சிருக்கேன். திருவள்ளுவர் கூட உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு ஒரு குறள் அழகா சொல்லியிருப்பார்ல. சரியா சொன்னீங்க. திருப்பாவையில் கூட ஆண்டாள் கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி அப்படின்னு தொடங்குற பாட்டில் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கம்பன் கூட பாலகாண்டத்தில் நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை, இப்படி உறக்கம் அப்படிங்கிற சொல்லதான் தூக்கத்துக்கு இணையான சொல்லா கையாண்டிருக்காரு காமாட்சி. இந்த தூக்கம் அப்படிங்கிற சொல் பார்க்க போனால் சங்க பாடல்களையும் இலக்கியங்கள்லையும் தொங்குதல் அல்லது தூக்குதல் அப்படிங்கிற பொருளில் தான் அதிகமாக கையாளப்பட்டு இருக்கு. பார்க்க போனோன்னா அந்த தூக்கணாங்குருவின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூட அந்த தொங்குற கூடு அப்படிங்கிற பொருளில் தான் அங்கே சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இயக்குனர் ஐயா கிட்ட பேசும்போது கூட தூங்கு கையான் ஓங்கு நடையான் அப்படின்னு புறநானூற்று பாடல்ல யானையை பற்றி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட நாஞ்சில் நாட்டுக்காரர்களும் மலையாளிகளும் உறக்கம் என்ற சொல்லை தான் தூக்கம்ங்கிற சொல்லுக்கு இணையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நம்மிடையே மட்டும் இந்த தூக்கம்ங்கிற சொல் எப்படி புழக்கத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல எனக்கு. கண்ணம்மா, நான் கூட சிவாஜி நடித்த கர்ணன் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதன்னு, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதை கூட இதுக்கு உதாரணமாக சொல்லலாம்ல? ஆமாம், ஆனால் பிற்கால திரைப்பட பாடல்களில் தான் இந்த தூக்கம்ங்கிற சொல்லு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பட்டுக்கோட்டையார் கூட தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாட்டு ரொம்ப பிரபலமாக நம்ம கேட்டிருக்கோம். இதில் இருந்தெல்லாம் பொதுவான ஒரு மனநிலை என்ன இருக்குது அப்படின்னா தூங்குறவன் சோம்பேறி அப்படின்னு தானே நம்மலாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது காமாட்சி.
முன்னாடிலாம் நம்ம தூங்கணும்னா பாட்டி தாத்தா கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. உங்களையும் அப்படிதானே கண்ணம்மா தூங்க வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கையில போனை வச்சுக்கிட்டே தூங்கிடுறோம். இந்த முறையான தூக்கத்தை கடைபிடிக்கலைனா தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிக்காதவங்க தான் வந்து அவங்களோட செயல்களை திறமையாக செய்ய முடியாத சோம்பேறிகளாக இருக்காங்க. ஸோ நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். இதை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பண்பலையில் ஒரு கலந்துரையாடலை நம்ம கேட்க போகிறோம். நாம் இன்னைக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசுகிறதுக்காக இங்கே அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைஞ்சிருக்கிறோம். பொதுவாக வந்து நம்ம திரைப்பாடல்கள் மற்றதுலலாம் பார்த்திங்கன்னா தூங்காதே தம்பி தூங்காதே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாட்டு, இது மாதிரியான பாடல்கள் இருந்தெல்லாம் வந்து தூங்குறவன் சோம்பேறி அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. எப்போ தூங்கணுமோ அந்த நேரத்தில் தூங்குறவங்க தான் வந்து அவங்களோட அன்றாட வேலைகளை சுறுசுறுப்பாகவும் நல்ல திறமையாகவும் செய்ய முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஜனவரி 3ஆம் தேதியை ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்லீப் டே அப்படின்னு வந்து வெளிநாடுகளில் கொண்டாடுறாங்க. அப்போ அவங்க தூக்கத்தோட முக்கியத்துவம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க. அதுக்காக ஒரு நாளை வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதை பற்றி படிக்கும்போது தான் வந்து நாம் இந்த தூக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தூக்கம் சம்பந்தமான பழக்க வழக்கங்கள் வந்து மனிதர்களிடையே வந்து மாறிக்கிட்டு இருக்கு. நிறையா பகலில் தூங்குறது, காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறது, நைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்து இருக்குது. இது சார்ந்த உடல் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி கேள்விப்படுறோம். அதனால தான் நாம் வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வானொலிக்காக பேசலாமே அப்படின்னு நினச்சப்போ தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒருங்கிணைக்கலாம்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இதில் வந்து நம்மளோட நண்பர்கள் தூக்கம்ங்கிற தலைப்பை பற்றி அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மளோட பண்பலை 90.8 இணைஞ்சிருக்காங்க. இப்போது உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பெயர் ராஜா. நான் மருத்துவ உபகரணங்களுக்கான மென்பொருள் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு தொடர்பாக கடந்த 15 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். அதிலும் குறிப்பாக இசிஜி, அல்ட்ராசவுண்ட் சிஸ்டம் அண்ட் நியூபார்ன் பேபிக்கு யூஸ் பண்ற வார்மர் அண்ட் இன்குபேட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கான மென்பொருள் வடிவமைப்பில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என் பேர் வள்ளியப்பன். இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். 20 இயர்ஸா வந்து நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். இப்போ கோயம்புத்தூர்ல வந்து நான் க்ரோப்பிங் ஸ்பெஷலிஸ்ட் கோவை அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ நாங்கள் மெயின்லி என்ன பண்றோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங். இப்போ பில்டிங் லீக்கேஜஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெரஸ் மேல வாட்டர் ப்ரூஃபிங். இதோட பழைய பில்டிங் வந்து ரெனோவேஷன், ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தனிங். இப்போ பழைய பில்டிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி திரும்ப புதுசு மாதிரி பண்றது, பழைய காலம் பீம் எல்லாமே. அது போகிறதுக்கு ஃப்ளோரிங் ஒர்க்ஸ், லீக்கேஜ் அரெஸ்டிங், இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய பெயர் பாஸ்கர். நான் இப்பொழுது சென்னையில வசித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு பிரான்ஸ் நாட்டு பன்னாட்டு வங்கியில முழு நேரமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம எனக்கு ஜெர்மன் மொழி தெரியும் அப்படிங்கறதுனால பகுதி நேரமா ஜெர்மன் மொழி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கற இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம், என்னோட பேர் ஆர் நாகேந்திரன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். மதுரையில் சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதலாவதா உறக்கம் என்ற செயலை அறிவியல் பூர்வமாக விளக்க முடியுமா? ராஜா, நீங்கள் சொல்கிறீங்களா? உடலும் மனமும் ஒரு சேர ஓய்வெடுக்கும் ஒரு நிலைதான் உறக்கம் அப்படின்னு சொல்றாங்க. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஓய்வு நிலைக்கு செல்லாது. குறிப்பா இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், குறிப்பா மூளை, இந்த முக்கியமான உறுப்புகள் வேலை செய்து கொண்டேதான் இருக்கும். புலனறியும் உறுப்புகளும் தசைகளும், உடல் தசைகளும், கை காலில் இருக்கிற தசைகள், இது மட்டும் ஓய்வு நிலைக்கு செல்லும். அதே போல உள்ளம் அல்லது மனம், மனத்துல கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல உள்மனம் மற்றும் வெளிமனம். வெளிமனம் அப்படிங்கிறது நான்,
அதான் கான்சியஸ் மைண்ட். உள் மனம் சப்கான்சியஸ் மைண்ட். உள் மனம் 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கும். ஸோ வெளிமனம் மட்டும் ஒரு ஓய்வு நிலைக்கு செல்லும். ஸோ இதுதான் உறக்கத்துக்கான ஒரு சின்ன சுருக்கம். பொதுவாக நாம் விழித்திருக்கும் போது இனி தூங்க செல்லலாம், தூக்கத்துல இருக்கும்போது இனி விழித்தல் வேணும் அப்படின்னு நமக்கு தோணும். இது எப்படி நடக்கிறது? ஸோ இதைதான் உடலுக்குள்ள இருக்கிற சர்க்காடியன் இசைவு என்று சொல்லுது அறிவியல். அது நமக்கு காலை, பகல், மதியம், இரவு அந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா? அது போல உடலுக்கும் ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளும் 24 மணி நேரம் பூமியோட இயக்கத்துக்கு ஒன்றிணைந்து இருக்குது. இந்த சர்க்காடியன் ரிதத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு கடிகாரம் தான் உயிரியல் கடிகாரம். அது நம்ம மூளையில இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஸோ இத அந்த நம்ம உடம்புல இருக்கிற சர்க்காடியன் கிளாக் பூமியோட சுழற்சிக்கு ஏற்றவாறு அதுவும் இணைந்து வேலை செய்யும். ஸோ இப்போ சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்காது, கம்மியா சுரக்கும், ஆனா ரொம்ப கம்மியா சுரக்கும். சூரிய வெளிச்சம் எப்போ மறையுதோ அப்போ மெலட்டோனின் ஹார்மோன் நம்ம உடம்பு சுரக்க ஆரம்பிக்கும். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் நம்ம உடம்புல இருந்ததுன்னா நமக்கு தூக்கம் வரும். மெலட்டோனின் ஹார்மோன் குறைஞ்சதுன்னா தூக்கத்துல இருந்து விழிப்பு நிலைக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ மெலட்டோனின் ஹார்மோன் குறையும் போது நம்ம எந்திரிச்சிடுவோம். ஸோ இப்படிதான் அந்த உடம்புல இருக்கிற உயிரியல் கடிகாரம், அதாவது பயாலாஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க, இல்ல சர்க்காடியன் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாக் ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிளை பேலன்ஸ் பண்ணுது. தூக்கம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமா? ஏன் நம்ம தூங்கணும்? பொதுவா ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்துல 8 மணி நேரம் சராசரியா எல்லாரும் தூங்குறோம். ஸோ அப்போ நம்மளோட லைஃப் டைம்ல, அதாவது வாழ்நாள்ல 1/3 நம்ம தூக்கத்துக்கே செலவழிக்கிறோம். நமது உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால தூங்கும்போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது, என்ன செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியும். தூங்கும்போது நமது உடலோட வெப்பநிலை வெகுவா குறையும். இது ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மசில், முதல்லயே சொல்லியிருக்கேன், நம்மளோட தசைகள் எல்லாம் ஒரு ஓய்வு நிலைக்கு சென்றோம். ஸோ தசைகள் எல்லாம் ஓய்வு நிலை சென்றுச்சுன்னா ஸோ தூங்கும்போது நமது உடலில் பல மாற்றங்கள் நடக்குது. அதுல முக்கியமான ஒண்ணு எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா தூங்கும்போது சில உறுப்புகள்லாம் ஓய்வு நிலைக்கு சென்றோம். ஸோ அந்த உறுப்புகளுக்கு ஆற்றல் தேவை குறைந்து விடும். ஸோ அது குறைகிறதுனால நமது உடலோட வெப்பநிலை வெகுவாக குறையும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு செலவிடும் ஆற்றல்ல 35% மிச்சமாகுது தூங்குவதனால். இரண்டாவது செல்லுலார் ரிஸ்டரேஷன். உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதோட கழிவு நீக்க மற்றும் அதை புதுப்பிக்கிற வேலைகளை இரவு நேரத்துல தூங்கும்போது, குறிப்பா தூங்கும்போது தான் இந்த வேலைகளை செய்யும். நம்ம உடல் விழித்திருக்கும் போது கண்டினியூஸா உடல்ல இருக்கிற தசைகள் அண்ட் எல்லா செல்லுகளுக்கும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உறங்கும் போது மட்டும்தான் இந்த செல்கள் எல்லாம் ஓய்வு நிலையில இருக்கும். ஸோ அந்த ஓய்வு நிலையில செல் ரிப்பேர் அண்ட் ரீக்ரோ இந்த ப்ராசஸ் தூங்கும் போதுதான் நடைபெறும். மூன்றாவது பிரெயின் ஃபங்க்ஷன். நம்ம தூங்கும் போது அன்றைய நாள்ல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே பிரெயின்ல ஒரு டெம்பரரி லோப்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இது பெர்மனன்ட் லோபுக்கு தூங்கும் போதுதான் மூவ் ஆகும். அதாவது கன்சாலிடேஷன். நம்ம அன்னைக்கு பார்த்து பழகின விஷயங்கள், படித்த விஷயங்கள், இது எல்லாமே தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற கன்சாலிடேஷன் இது எல்லாமே தூங்கும் போதுதான் நடக்கும். பிளஸ் தூங்கும்போது நம்ம உடம்புல இன்சுலின் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்கும். ஸோ அதனால டைப் 2 டயாபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இம்யூனிட்டி. தூங்கும்போது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குறிப்பா மெலட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மெலட்டோனின் ஹார்மோன் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் முக்கிய பண்பு என்ன அப்படின்னா, டே டு டே லைஃப்ல நம்ம உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் எல்லாம் வரும். நிறைய கெமிக்கல், ஃபெர்டிலைசர் அண்டு நச்சு புகைகள் இதெல்லாம் நம்ம சுவாசிக்கிறோம். உணவு வழியாவோ, தண்ணீர் வழியாவோ, குடிநீர் வழியாவோ நம்ம உட்கொள்கிறோம். ஸோ இதனால நம்ம உடம்புல செல்லுலார் லெவல்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகும். ஸோ
ஸோ இதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல் சொல்றாங்க. ஃப்ரீ ரேடிக்கல் நம்ம உடல்ல இருக்கிற செல்களை போய் சேதப்படுத்தும். இந்த சேதப்படுத்துற செல்களை சரி பண்றதுக்கு நமக்கு உடம்பு தன்னைத்தானே உருவாக்குற அந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான் மெலட்டோனின். தூக்கத்தின் போது நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ராஜா. இப்போ நாம் தூங்கணும் அப்படின்னா தூக்கத்துக்குன்னு தனி அறை, தலையணை, மெத்தை இது மாதிரியான உபகரணங்களோட போய் நம்ம வந்து தூங்க முயற்சி பண்ணி அதுலேயும் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறோம். ஆனால் இது போன்ற எந்த வசதிகளுமே இல்லாத விலங்குகள், பறவைகள் கூட தூங்க தான் செய்யுது. வலசை செல்லும் பறவைகள் வந்து பறக்கும் போதே தூங்கக்கூடிய பழக்கம் கொண்டவை அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்படியான விலங்குகள் மற்றும் பறவைகளோட வித்தியாசமான தூங்கும் பழக்க வழக்கங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா பாஸ்கர்? நம்ம தூக்கம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம எப்பவுமே மனிதர்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனா விலங்குகளும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கம். அவைகளும் தூங்கும் பழக்கத்தை கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமா யோசிக்கிறது இல்லை. மனிதர்கள் தூங்குவது போல அல்லாமல் விலங்குகளும் பலவிதமாக தூங்குகின்றன. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு குறிப்பிட்ட விலங்குகளை பற்றி தூங்குகின்றன என்பதை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். ஸோ மனிதர்களை போல பாதுகாப்பாக தூங்குற நிலை வந்து விலங்குகளுக்கு கிடையாது. ஒரு விலங்குக்கு எப்போது வேணும்னாலும் மற்றொரு பெரிய விலங்கால ஆபத்து வரலாம். ஸோ அது இறைக்காக எப்போ வேண்டுமானாலும் தூக்கத்துல இருந்து அவ எழுந்து ஓடணும். இதனால எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பதான் வந்து விலங்குகள் வந்து ஒரு குட்டி தூக்கம், அந்த இல்ல பாதி விழிப்பு, மீதி டைம்ல வந்து ஓய்வு, இல்லாட்டி கொஞ்ச நேரம் தூங்குறது, அந்த மாதிரிதான் விலங்குகள் தூங்குகின்றன. குதிரைகள், வரிக்குதிரைகள் போன்ற விலங்குகள் பாத்தீங்கன்னா அவையெல்லாம் நின்றபடியே தூங்கும் இயல்பு கொண்டவை. ஸோ மூட்டுகளை இறுக்கி கொண்டு உடம்போட மொத்த எடையையும் அவைகள் வந்து காலில் தாங்கும் தன்மை கொண்டவை. ஸோ நின்றுகிட்டே தூங்குறதுனால பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்து வரும்போதோ இல்ல அது இறைய ஏதாவது சாப்பிடும் போதோ பாத்தீங்கன்னா கண்ணை முழிச்ச உடனே குதிரைகளால வந்து விரைந்து ஓட முடியும். ஸோ அது எப்பவுமே நின்று கொண்டே தூங்கும் தன்மை கொண்டவை. அடுத்தது யானைகளை பத்தி பார்த்தோம்னா யானைகளோட உடல் வந்து ரொம்ப பருமனா இருக்கிறதுனால யானைகளால படுத்து தூங்க முடியாது. ஸோ வலுவான மரத்தின் மீது தலை, தும்பிக்கையை சாய்த்து குட்டி தூக்கம் போடுறதையே யானைகள் பெரும்பாலும் விரும்புகின்றன. அதாவது உருவத்தில் பெரியது என்பதால் அதிக உணவுக்காக அலைவதற்கும் அவற்றை சாப்பிடுவதற்குமே பெரும்பாலான நேரம் செலவாகும். இதனால் தினசரி பார்த்தீங்கன்னா சராசரியாக 4 மணி நேரமே யானை தூங்கும் தன்மை கொண்டவை. அடுத்தது நம்ம பாம்புகளை பத்தி பார்ப்போம். பாம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுல வந்து அதற்கு வந்து இமைகள் கிடையாது. அசையாது சுருண்டு அவை குட்டி தூக்கம் போடும்போது கண்கள் திறந்து இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா பாம்பு உண்மையிலேயே தூங்கிக்கிட்டு இருக்கும். பாம்புகள் தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த இமைகளுக்கு பின்னாடி ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது வந்து அந்த பாம்புகளோட அந்த ரெட்டினா சொல்ற பகுதியை வந்து மூடி இருக்கும். அது போல பாம்புகள் தூங்கும் தன்மை கொண்டது. அடுத்து காண்டாமிருகம் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு தினசரி 8 மணி நேரம் காண்டாமிருகம் தூங்கும். ஆழ்ந்த உறக்கத்தில் கூட தன்னோட இறைத்த காதுகள் உதவியுடன் சின்ன சத்தத்தையும் உணர்ந்து அது வந்து உஷாரா பாதுகாத்துக் கொள்வதற்கு தகுந்த மாதிரி இயல்பு காண்டாமிருகத்துக்கு உண்டு. அடுத்து நம்ம சிறுத்தைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவை வந்து மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கினம். ஸோ சிறுத்தை பார்த்தீங்கன்னா மரத்தின் உயரமான கிளையிலும் உடலை சாய்த்து தூங்கும் தன்மை கொண்டவை. அப்படி தூங்கும் போது கிளையிலிருந்து சிறுத்தையின் உடல் சரியாம அவைகள் வந்து அந்த மரத்தோட கிளையிலேயே கெட்டியாக பிடித்து கொண்டு தூங்கும் தன்மை கொண்டவை. அடுத்தது உலகத்தின் சோம்பேறி விலங்கு என பெயர் பெற்ற சோம்பல் கரடி, அதாவது ஒரு ஸ்லாத் பேர் அப்படின்ற விலங்கு ஒன்று இருக்கு. இது பாத்தீங்கன்னா தினமும் குறைந்தது 15 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கும். அதன் சோம்பலான சுவாசினாலும் சோம்பலான தன்மையினாலும் பாத்தீங்கன்னா செயல்படும் நேரத்தை விட மற்ற நேரத்துல எப்பவுமே தூங்குவது போன்றே தோற்றம் அளிக்கும். அடுத்ததுக்கு விலங்குகளை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பறவைகளை பத்தி பார்ப்போம். பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூரம் பறக்கும் போது அவை அரை தூக்க நிலையிலேயே ஓய்வெடுக்கின்றன. அதாவது பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கும் போதே அது வந்து
ஒரு அரைத்தூக்க நிலையே பறந்துட்டு இருக்காங்க. பறவை இனமான வாத்து எப்போதும் கூட்டமாகவே இருப்பது வாத்துகளின் தூங்கும் முறைக்கு உதவியாக இருக்கிறது. கூட்டத்தின் ஓரத்துல இருக்கிற வாத்து பாத்தீங்கன்னா குழுவின் பாதுகாப்பாக இப்படி அரை தூக்கம் போடும். கூட்டத்தின் நடுவில் இருக்கிற வாத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பா தூங்குறேன். வெளியில இருக்கிற வாத்தெல்லாம் அரை தூக்கத்துல இருக்கிறதுனால அவை நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன அப்படின்ற எண்ணத்துல நடுக்கூட்டத்துல இருக்க வாத்துகள்லாம் நிம்மதியா உள்தூக்கம் போடுகின்றன. அடுத்து வௌவால் பாத்தீங்கன்னா அவை ஒரு நாள்ல ரொம்ப நேரம், அதாவது அதிக நேரம் தூங்கும் சாதனைன்னு சொல்லலாம். அது வௌவாலுக்கு உண்டு. பழுப்பு வௌவால்கள் சுமார் 20 மணி நேரம் ஒரு நாளில தூங்குகின்றன. நள்ளிரவில் மட்டுமே இரைதேடி செல்வதால் மற்ற சமயங்களில் தலையிலாக தொங்கியபடியே வௌவால் தூங்கிக் கொண்டிருக்கும். அடுத்து நம்ம உலகத்திலேயே உயரமான விலங்கு அப்படின்னு சொல்றோம்னா ஒட்டகச்சிவிங்கி. அது பாத்தீங்கன்னா அவ்வப்போது 5 அல்லது 10 நிமிடங்களாக தினமும் அதிகபட்சமாக 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் மட்டுமே தூங்கும் தன்மை கொண்டது ஒட்டகச்சிவிங்கி. குளிர் பிரதேசத்துல வாழ்ற விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துல பாதி நாள் 6 மாசம் 8 மாசம் இந்த மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கும். பனிக்கரடி பாத்தீங்கன்னா அதோட தூக்கம் ரொம்ப பிரபலமானது. வெயில் காலங்கள்ல வெளியே சாப்பிட்டு குளிர்காலம் ஆரம்பிச்சோம்னா தூங்க போயிடும். சோ உணவின்றி சுமார் 8 மாதங்கள் வரை கரடி கும்பகர்ண தூக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி 8 மாதங்கள் வரை தூங்கிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் அடுத்த பனிக்காலம் முடிந்து வெயில் வரும்போதுதான் திருப்பி அந்த பனிக்கரடி வெளியே உணவுக்காக வெளியே வரும்.